லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்காக சென்னை ராயப்பேட்டை ராதாகிருஷ்ணன் சாலையில் அமைந்துள்ள அஜந்தா மேம்பாலத்தை இடிக்கும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன். தற்போது அஜந்தா மேம்பாலம் இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? மெட்ரோ ரயில் பணிகளுக்காக சென்னையில 2 முக்கிய மேம்பாலங்களான அடையாறு மற்றும் அஜந்தா பாலங்களை இடிக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டிருந்த ஒரு சூழல்ல முதற்கட்டமாக ராயப்பேட்டை அஜந்தா பாலத்தை இடிக்கக்கூடிய பணிகள் என்பது துவங்கியிருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேம்பால இடிப்பு பணிகள் காரணமாக பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டு தற்போது போக்குவரத்து என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் விமான நிலையம், விம்கோ நகர், சென்னை சென்ட்ரல், பரங்கிமலை ஆகிய 2 வழித்தடங்கள்ல ஏற்கனவே சுமார் 55 கிலோமீட்டர் தூரத்திற்கு முதற்கட்ட மெட்ரோ ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது ரூபாய் 63,246 கோடி மதிப்பீட்டுல 118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்கள்ல இந்த 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்துல கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லிபுரம் புறவழிச்சாலை வரை 26 கிலோமீட்டர் தொலைவிற்கும், மாதவரம் சிறுசேரி சிப்காட் வரை 45.8 கிலோமீட்டருக்கும், மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை 47 கிலோமீட்டர் தூரத்திற்கும் இந்த வழித்தடங்கள் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதில் ஊதா வழித்தடமான மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட் வரையிலான 45.8 கிலோமீட்டர் வழித்தடத்துல 19 உயர்நிலை பாதைகளும் 28 சுரங்க பாதைகளும் அமைக்க இருக்கிறது. அதன்படி மாதவரம் பால் பண்ணையில் இருந்து தரமணி வரை சுரங்கப்பாதையாகவும், நேரு நகர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து சிறுசேரி சிப்காட் ரயில் நிலையம் வரை உயர்மட்ட பாதையாகவும் இந்த வழித்தடம் என்பது அமைய இருக்கிறது. இந்த வழித்தடத்துல ராதாகிருஷ்ணன் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அஜந்தா மேம்பாலம் மற்றும் அடையாறு திருவிக்க பாலத்தை அடுத்திருக்கக்கூடிய அடையாறு மேம்பாலம் ஆகிய இடங்கள்ல அந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் வருவதன் காரணமாக இந்த 2 பாலங்களையும் இடிப்பதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் என்பது நடவடிக்கை எடுத்திருந்தது. முதற்கட்டமாக ராதாகிருஷ்ணன் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அஜந்தா பாலத்தை இடிப்பதற்கான வேலை ஞாயிற்றுக்கிழமை பூஜையுடன் தொடங்கியிருந்தது. இன்று முதல் முதற்கட்ட பணியாக மேம்பாலத்தை இடிக்கக்கூடிய பணிகள் என்பது தொடங்கியதால் இந்த பகுதியில் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக போக்குவரத்து தடை செய்யப்பட்டு இந்த அஜந்தா மேம்பால இடிப்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது இந்த பகுதி முழுவதுமே தடுப்புகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் பயணிகள் யாரும் உள்ளே வராத வகையில் பாதுகாப்பு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர் மற்றும் ராயப்பேட்டை இணைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய முக்கிய மேம்பாலமாக இருக்கக்கூடிய இந்த அஜந்தா மேம்பாலம் இடிக்கப்படுவதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக பேருந்துகள் முழுவதுமாக விபி ராமன் சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டு வருகிறது. குறிப்பாக மயிலாப்பூர், மந்தவெளி, அடையார், லக்ஸ் கார்னர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே விபி ராமன் சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய கள தகவல்களுக்கு. லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில்.